தற்சமயம் உங்களுடைய குல தெய்வத்தை கட்டி வச்சிருக்காங்க, உங்களுடைய குல தெய்வத்தை அப்படியே ஏரிய விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்படி அது என்ன நிலையில் இருக்கோ அந்த நிலைக்கு ஏற்ப நாங்க அதுக்கோட விளக்கத்தை சொல்லி வீட்டில் என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்ற எல்லா விஷயத்தையும் நாங்க அதுக்கு சொல்றோம். இஷ்ட தெய்வம்னா அக்கம் பக்கத்துல எல்லாரும் போற மாதிரி அவங்களும் சேர்ந்து போவாங்க. அப்படி இஷ்ட தெய்வமும் குல தெய்வமும் ஒன்றுக்கொன்று சப்போர்ட்டாக இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் இஷ்ட தெய்வமே எதின்னு இருந்தால் குல தெய்வம் அது ஒதுங்கி நிற்கும். அது ஒதுங்கி நிற்கும் போது வணக்கம். ஸ்ரீ வாராகி டிவி அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். நாம் ஒவ்வொரு முறையும் பலவிதமான தலைப்பில் பேசி வருகிறோம். இப்பொழுது ஜோதிடத்தின் மூலமாக நாம் குலதெய்வத்தை எப்படி காண்பது, அந்த குலதெய்வம் எப்படி நமக்கு அருள் புரிகிறது, நம்மளுடைய குலதெய்வம் நம்மை எப்படி பாதுகாக்கிறது, எது மாதிரி நேரத்திற்கு வருகிறது என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய குலத்தின் பிரகாரம், தான் செய்கின்ற தொழிலின் பிரகாரம் அவனுடைய உடற்கூறானது அதனுடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய நெறிமுறைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சாரர்கள் சரியான முறைகளை அனுசரிக்காததன் காரணத்தால் அவர்களுடைய குலத்தில் பிறந்த குழந்தைகளானது தன்னுடைய முழுமை பெறாததன் காரணத்தாலோ மற்ற சூழ்நிலையின் காரணத்தாலோ அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தையை விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை வரும். முழுமையாக அது சமூகத்திற்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குலதெய்வமானது ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப நாம் நிர்ணயிச்சு இருக்கோம். அது ஜோதிடத்தின் மூலமாக 5ஆம் இடத்தை வைத்து குலதெய்வத்தை காண்போம். அதாவது அன்பு, ஆழ்மன பிரியம், ஆழ்மன பிரியத்தில் தான் நம்மளுடைய குலதெய்வத்தையே வச்சிருக்கோம். அதாவது என்னுடைய ஆசாபாசங்கள் அனைத்தும் நிறைவேறவில்லை, என்னுடைய பூர்வ புண்ணியம் எனக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய சூழ்நிலையில் ஒரு அதிர்ஷ்டம் என்பதில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் எதனால் இப்படி பாதிக்கப்படுறேன்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்கு பதிலாக உங்கள் குலதெய்வத்தை பாருங்கள், உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள், அதற்கு உங்கள் தலைமுறையில் எப்படி பழக்க வழக்கங்கள் வச்சிருக்காங்களோ அதற்கு ஏற்றாற்போல் நீங்களும் அதை பின்பற்றுங்கள் என்று வழி வழியாக பல காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் காட்டிய வழியில் நம்ம செல்றோம். அப்படி செல்லும்போது இந்த ஜோதிட கணக்கின் மூலமாகவும் அதை தெளிவாக எடுத்து சொல்றோம். தற்சமயம் உங்களுடைய குல தெய்வத்தை கட்டி வச்சிருக்காங்க, உங்களுடைய குல தெய்வத்தை அப்படியே ஏரிய விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்படி அது என்ன நிலையில் இருக்கோ அந்த நிலைக்கு ஏற்ப நாங்கள் அதுக்கோட விளக்கத்தை சொல்லி வீட்டில் என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் அதுக்கு சொல்றோம். இதனால் யார் அதிகமாக நோய்வாய்ப்படுறாங்க, யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, ஏன் குழந்தைங்கள் படிக்க மாட்டேனுது, இல்லை படிக்கிற குழந்தைங்கள் ஏன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அது தொல்லைக்கு ஆளாகுது, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு, இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நமக்கு வழிகாட்டுவதற்காக இருப்பதுதான் குலதெய்வம். ஆகையினால் நாம் குலதெய்வத்தை வழிபடும்போது அவரவர்களுடைய வீட்டின் பாரம்பரிய குணத்திற்கு ஏற்ப சில பேர் மாவிளக்கு மாவு இடித்து வச்சு கும்பிடுவாங்க, வேப்பிள்ளை மாவிளக்கு மாவு இது மாதிரி வச்சு பானக்கம் வச்சு கும்பிடுவாங்க. சில பேர் வெய்ய காலத்தில் வச்சு கும்பிடுவாங்க, சித்திரை மாதத்தை போல செய்வாங்க. சில பேர் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தோடைய சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லாரையும் கூப்பிட்டு வரவழைச்சி அந்த குறி கேட்டு அது சொல்லும். அந்த குறி கேட்டால் இந்த நாளில் எனக்கு படையல் போடுன்னு அந்த குறி கேட்டதின் மூலமாக அந்த படையலை போட்டு அந்த சாமியை திருப்திப்படுத்தணும். அது சில பேருக்கு
அருள் வாக்காக யார் மீதாவது வந்து அது தன்னுடைய நிலையை சொல்லும், அங்க உள்ளவங்களுடைய நிலையும் சொல்லும். அதை குறி கேட்பாங்க. இது குலதெய்வ கோவிலுக்கு சென்றவர்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். சில பேர்களுக்கு இன்னும் குலதெய்வமே தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் விட்டு ஊர் போனாலோ அல்லது அவங்க பாரம்பரியத்தில் ஏற்பட்ட கஷ்ட சூழ்நிலைக்காக வெளியில் போய் தொழில் செய்ய போவதன் காரணத்தால் அது ஒரு தலைமுறை 2 தலைமுறை கூட மாறிவிடுகிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் அவங்க என்ன செய்யணும், குலதெய்வத்தை மறந்துட்டு இஷ்ட தெய்வத்தை போய் பார்க்குறாங்க. இஷ்ட தெய்வம்னா அக்கம் பக்கத்துல எல்லாரும் போற மாதிரி அவங்களும் சேர்ந்து போவாங்க. அப்படி இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் ஒன்றுக்கொன்று சப்போர்ட்டாக இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் இஷ்ட தெய்வமே எதின்னு இருந்தால் குலதெய்வம் அது ஒதுங்கி நிற்கும். அது ஒதுங்கி நிற்கும் போது அப்போ குலதெய்வத்தினால் அவருடைய சிரசுல நிறைய பிரச்சனை வரும். கற்பந்தரிக்காத போகும். அவங்களுடைய உடல் வந்து ஒரு நிலையில்லாத நிலையா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. டாக்டரை கேட்டா எல்லாம் நல்லா இருக்கு. அப்ப இவங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க படாத பாடுபடுவாங்க. ஏன் படுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. காரணம் என்னன்னா, அந்த குலதெய்வத்தோடைய சாபம். அந்த குலதெய்வத்தின் சாபத்தை நாம் எப்படி நிவர்த்தி செய்கிறது என்றால், அந்த குலதெய்வம் யார் மூலமாக வந்தது, யாரை சார்ந்து வந்தது, அது பெண்ணா இல்ல ஆணா, அப்ப பெண் வர்க்கத்தை சார்ந்து வந்ததா இல்ல ஆண் வர்க்கத்தை சார்ந்து வந்ததா என்பதை காண்பதற்கு மாந்தி என்ற ஒரு கிரகம் இருக்கு. குளிகன் சொல்லுவாங்க. அந்த குளிகனை அடிப்படையாக வைத்து அந்த மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் மாந்தியை பொறுத்து உங்களுடைய நிர்ணயம் நாங்க சொல்லுவோம். அந்த மாந்தி கிரகம் யாரெல்லாம் பார்க்கிறதோ அந்த குடும்பத்துல, அதாவது 9 கிரகத்தை ஒரு குடும்பமா கூட்டு குடும்பமா நாங்க பார்க்கும்போது சகோதர ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், தாய் ஸ்தானம், இல்லை அவங்களுடைய ஒவ்வொரு உறவுகளுக்கும் நாங்க ஜோதிட கணக்கின் பிரகாரம் இருப்பதுல அது யாரை பார்க்குது, தாத்தாவை பார்க்குதா, பாட்டியை பார்க்குதா, யாருக்கு அகால மரணத்தை உண்டு பண்ணுச்சு இதுக்கு முன்னாடி, நிகழ்கால கர்மாவா அது கடந்த கால கர்மாவா இல்லை எதிர்காலத்திற்காக இது மாதிரி செய்யுதா என்பதை ஆழ்ந்து யோசித்து அதற்குள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது யார் யார் என்னென்ன செய்தாங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியும். இத நம்ம முன்னோர்கள் உடற்கூறுக்குள்ள அந்த குலதெய்வத்தை வெளியில பார்க்கறத அது உடற்கூறுக்குள்ள பிராமியம் என்ற ஒரு தெய்வம் இருக்கு, அம்பாள். அந்த அம்பாள் எங்கன்னா நம் இடுப்பை சுத்தி நடக்கக்கூடிய உடற்கூறுகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை, நம்மளுடைய வாயுகளை, நம்மளுடைய கல்லீரல், கணையம் இப்படிப்பட்ட கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்காகவும் உடலில் புதிய உற்பத்தி பண்ணுவதற்காகவும் செயல்படுகின்ற அந்த பிராமியம் என்ற ஒரு அம்பாள் அங்கே இருந்து செயல்படும். அதற்கு வைஷ்ணவின்னு இருக்கு. இந்த வைஷ்ணவிக்கு முன்னாடி வாராகி அம்மன் ஒன்று இருக்கு. இந்த வாராகி அம்மன் என்பது என்னன்னா, உங்களுடைய அன்றாடம் சாப்பிடுகின்ற சாப்பாடை ஜீரண சக்தி உண்டு பண்ணுவதற்காக அது போய் என்ன செய்யனாக்க அந்த சத்துக்களை உள்ளே நுழைஞ்சு உடற்கூறுக்குள்ளே சேர்ந்து அங்கே இருக்க எல்லா பொருள்களையும் அது அலசி பார்க்கும். அப்படி அலசி பார்க்கும்போது உங்களுடைய உடற்கூறுகள் சரியான நிலையில் இருந்தால் அது சரியான முறையில் உங்களுக்கு உங்களுடைய சக்திகளை உள்ளே வாங்கி அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும். இல்லையானா நிறைய பேர் பாருங்க, வயிறு வலிக்குது, அல்சர், நிறைய இப்பொழுது மருத்துவ ரீதியான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே வராங்க, அனுபவிச்சுட்டே வராங்க, மருத்துவத்தை போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இந்த பிரம்மியான்ற ஒரு அம்பாளும் இந்த வைஷ்ணவி என்ற அம்பாளும் இந்த வாராகி என்ற அம்பாளும் மூவருமே உங்களுடைய ஜீரண சக்திக்காக பயன்படுத்துறவங்க. இந்த ஜீரண சக்தியில அந்த வைஷ்ணவி என்பது உங்களுடைய இதயத்தை சார்ந்த விஷயங்களை பார்க்கிறது. அந்த இதயத்தில் உள்ள எந்த குற்றம் குறைகளை அது பார்த்து அன்பை உங்களுக்கு விதைக்கிறது. அந்த அன்பை சரியான முறையில் நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைஷ்ணவின்ற ஒரு தெய்வம் உங்களுக்கு கட்டுப்பாடாக இருந்து பயன்படுத்தும்.
உங்களை நீங்க பயன்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். மேலும் நாம் பேசுகின்ற வார்த்தையிலேயே ராஜராஜேஸ்வரி என்ற அம்பால வச்சிருக்கோம். அப்படி அந்த ராஜராஜேஸ்வரி என்ன செய்வாங்கன்னா, இந்த வார்த்தை சரியான வார்த்தை, இந்த வார்த்தை தவறான வார்த்தை என்பதை உணர்த்துவதற்காக இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்தது. நீங்க ஒரு தண்ணி குளத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டா அதுல அலைவரிசை அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகும். அதே போல சும்மா ஒரு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குன்னா அதுல கொஞ்சம் காத்த ஊதுனீங்கன்னா அந்த தண்ணி விலகி போகும். அதுபோல பஞ்சபூதங்களும் தன்னுடைய செயல்பாட்டை ஒரு காரியத்திற்காக பயன்படுத்துகிறது. அந்த பஞ்சபூதத்தின் மூலமாக தான் பிராமியம், நம்மளுடைய வைஷ்ணவி, வாராகி இவங்க மூவருமே நம்ம உடற்கூறுகளை சுத்திகரித்து நம்மளோட உடல் உள் உறுப்புகளை சரி செய்து நமக்கு சக்தியும் பலமுமாக கொடுக்குது. அதற்கு பிறகு நம் சொல்லாற்றலின் மூலமாகவும் நம்மளுடைய செவிக்கு சரியான வார்த்தைகளை உள்வாங்கி நம் வார்த்தையால் சரியான முறையில் அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்கள் மனது நோகாத அளவுக்கு நடப்பதற்கான நம்ம ராஜராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய தொண்டையில் இருக்கக்கூடிய ந ம சி வ ய அந்த வகாரம் என்பது செயல்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த வகாரம் செயல்படும் பொழுது யானா என்ற சிந்தனையில் அந்த யானா என்ற சிந்தனையில் சில 2 அம்பாள் இருக்காங்க. ஒன்று கல்யாணி என்பது அது பிட்யூட்டரி சுரப்பியை பார்க்கும், பீனியல் சுரப்பியை ஒன்று பார்க்கும். ஆக ஐவரும் சேர்ந்து நம்ம உடற்கூறுகளை உள்ளே சென்று நம்மளுடைய சக்திகளை பலப்படுத்துகிறாங்க. அறிவை சார்ந்து இருவரும் நம் சொல்லாற்றலின் மூலமாக ராஜராஜேஸ்வரியும் உடற்கூறின் பக்குவத்தையும் அதன் மூலம் மற்றவர்களை ஈர்க்கின்ற தன்மையும் மற்றவர்களுடைய அருள் ஆசி பெறுகின்ற தன்மையும் தான் நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறது. அப்படி செம்மைப்படுத்துவது உள்ளே நடக்கிறது. வெளியிலே தான் குலதெய்வம்னு வச்சிருக்கோம். அந்த அன்பை காட்டும்போது முன்னோர்கள் காட்டி வந்த அந்த தெய்வத்தை, ஒரு அம்பாளை, அந்த அம்பாள் எப்படின்னா ஒரு மரத்துல கல்லு நட்டு வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா, கிழுவ மரம், அடுத்தது ஒரு 2 மரம் இருக்கு. அந்த 2 மரத்துல தான் அந்த நஞ்சு கொடியை எடுத்து கட்டுவாங்க. அந்த நஞ்சு கொடியில யாரும் நாயெல்லாம் போய் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக உயரத்துக்கு கட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் இன்னைக்குடைய மருத்துவ ரீதியாக என்ன சொல்றாங்க, அந்த நஞ்சு கொடி தான் முக்கியமான மருந்து. அது தீராத நோயாக இருந்தால் அதற்கு அந்த நஞ்சு கொடியை எடுத்து பயன்படுத்தலான்னு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அதை நம்ம முன்னோர்கள் அப்பவே கண்டுபிடிச்சி அதை பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. கிழுவ மரம், ஒதிய மரம், இந்த 2 மரங்களையும் வேலிகாலில் வச்சிருப்பாங்க. நம் வீட்டுக்கு கொல்லை பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அதற்கு பக்கத்தில் 2 கல் நட்டு வச்சிருப்பாங்க. 3 கல் நட்டு வச்சு அதற்கு பூஜை புரஸ்காரங்கள் செய்வாங்க. அது அவங்கக்குள்ள அந்த அம்பாள் என்னைக்கு அவங்களுக்கு குறி சொல்லுதோ, என்னைக்கு அவங்கக்குள்ள யார் ரூபத்திலேயாவது வந்து அந்த சக்தியை வெளிப்படுத்துதோ, அதனை கேட்டு அதன் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அங்க அப்படியே அற்புதமா நம்மளுடைய கொள்வனை கொடுப்பனைன்னு சொல்லுவாங்க. எல்லா உறவுகளையும் கூப்பிட்டு பிள்ளைங்க கட்டி கொடுத்த இடத்துல இருந்து, பொண்ணுங்களை கட்டி கொடுத்த இடத்துல இருந்து, பிள்ளைங்க இருக்கிற ஊர்ல இருந்து எல்லாரையும் வரவழைச்சி ரொம்ப அற்புதமாக விசேஷமாக கொண்டாடக்கூடிய வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷம்தான் அந்த குலதெய்வ பூஜை என்பது. அது ஒரு சிலருக்கு வீட்டுக்குள்ளே நடக்கும், ஒரு சிலருக்கு ஆற்றங்கரையில் இருக்கும். அவங்க எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்களோ அதற்கு ஏற்றது போல் இந்த நிகழ்வானது நடப்பதை நாம் மாந்தி என்ற கிரகத்தின் மூலமாக ஜோதிட ரீதியாக பார்த்து அது இப்பொழுது எப்படி செயல்பட்டு நம் உடலையும் நம் உள்ளத்தையும் பாதுகாக்கிறது இல்லை கஷ்டம் கொடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் குலதெய்வ பூஜை என்பதை நாம் உணர்ந்து அதன்படி நம்ம நடந்து வர்றோம் என்பதை நாம் உணர வேண்டும்.